தேங்க்யூ ஸோ மச் அசோக் சார், ரீஷ்மா. சலிப்பும் ஓய்வும் சலிப்பும் தற்கொலைக்கு சமம். நான் பிரபாகரன், காரைக்குடியிலேருந்து வரேன். PR1 டெக்னாலஜி கம்பெனியை ரன் பண்ணுறேன். என்னுடைய அம்மா அப்பாவுக்கும் என் மனைவிக்கும் தெரிய சொல்லிக்கிறேன். ஸோ பிஸ்னஸில் நான் சைமல்டேனியஸாக 2-3 பிஸ்னஸ் பண்ணுறேன். ஹார்ட்வேர்ஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ஐஎம் வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங் எக்ஸ்பர்ட். நிறையா பிஸ்னஸ்க்கு மென்டராக இருக்கிறேன். அண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி பண்ணுறேன். அண்ட் தென் நீங்கள் அனுமதி கொடுத்தா ஒரு 3 விஷயத்தை மட்டும் இங்கே சொல்லலாம். தேங்க்யூ. ஸோ பிஸ்னஸில் நான் கடந்து வந்த பாதையில் எல்லோரும் எடுத்துக்க வேண்டிய ஒரு 3 பாயிண்ட் ரொம்ப சிம்பிளாக சொல்லிடுறேன். ரொம்ப நாள் நான் சம்பாரிச்சுக்கிட்டே இருக்கேன். எனக்கு குறிப்பிட்ட அளவு தான் வருமானம் வருது. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே போக முடியல. அப்போ நான் லிவரேஜ் எடுக்கிறேன். ஒரு 40,000 வர்ற என்னுடைய மணிலேருந்து ஒரு 15,000 சேலரியாக கொடுக்குறேன். இன்னொரு ஆள் அப்பாயின்மெண்ட் பண்ணுறேன். நானே எல்லாத்தையும் மார்க்கெட்டிங் நானே பண்ணுறேன், கிளைண்ட்டு நானே பேசுகிறேன், எல்லாத்தையும் நானே பண்ணுறேன். எப்படி மேலே வர முடியும்? ஒரு கட்டத்துக்கு மேலே லிவரேஜ் எடுக்கிறேன். ஸோ அந்த 15,000 இன்னொரு ஆள் கையில் கொடுக்குறேன். அவங்க எனக்காக உழைக்கிறாங்க, நான் மேலே வர்றேன். ஸோ 40,000 என்னுடைய டர்ன்ஓவர் 1 லட்சமாக மாறுது. ஸோ லிவரேஜ் எடுங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட் பாயிண்ட். 2வது பாயிண்ட், உங்களுடைய ப்ராடக்டில் கொஞ்சம் கூட காம்ப்ரமைஸ் ஆகாதீங்க. ஒருவேளை மாத கடைசியில் பணம் இடிக்கும்போது 15,000 பெருமானம் உள்ள ஒரு ப்ராடக்டை 5,000க்கோ 6,000க்கோ கொடுக்க வேண்டிய சூழல் வரும். அப்படி ஒரு வேளை அந்த இடத்துல நீங்கள் காம்ப்ரமைஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா அந்த இடம் லேக் ஆகிடும். ஸோ எக்காரணம் கொண்டும் லேக் ஆகாதீங்க. உங்களுடைய குவாலிட்டியை விட்டு கொடுக்காதீங்க. ஸோ இன்னும் அதிக லெவலில் உங்களுக்கு சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். 3வது பாயிண்ட்டு, நான் ஃபாலோ பண்ணதில் கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட். இன்றைக்கி என்கிட்ட என்னுடைய சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணுறவங்க ஒரு 200 பேர் இருக்கிறாங்க. வருஷம் அதில் 150 பேர் என்கிட்ட திருப்பி அதை ரினியூல் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா 24/7 எப்போ ஃபோன் அடித்தாலும் அவங்களுக்கு நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணுவோம், அவங்க ப்ராப்ளத்தை தீர்த்து வைப்போம், அவங்களோட கையப்பில் இருப்போம். சப்போஸ் அவங்க சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்றத செக் பண்ணி அதை நம்ம யூட்டிலைஸ் பண்ண வைப்போம். அவங்க யூட்டிலைஸ் பண்ணால் தான் நமக்கு அந்த கெயின் கிடைக்கும். ஸோ ஃபாலோ பண்ணுங்கள். என்னுடைய பேம்ப்ளெட் உங்கள் எல்லார் கையிலையும் இருக்கும். உங்களுக்காக நான் ஒரு கிஃப்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும். அதுக்கு ஈவெண்ட் அப்படின்னு டைப் பண்ணி அனுப்புனீங்கன்னா அது உங்களுக்கு கிடைக்கும். ஸோ யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் சார். யார் பேசுகிற வேறு நான் ரொம்ப நேரம் அவங்க பேசாமல் சைலண்ட்டாகவே இருக்காங்க. ஸோ அவங்க வார்த்தையில் 2 வார்த்தைங்க மேம். 2 words மேம்.